தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி பயணம். நாளை மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. சட்டம் ஒழுங்கை சரி செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டுமென அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டோம் என சொல்லிவிட்டு இப்போது அரசை விமர்சிப்பதா என கேள்வி. நாங்களும் பொறுத்திருந்தா ஒவ்வொன்றா செய்ய முடியும். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். நாங்களும் பொறுத்திருந்தா ஒவ்வொன்றா செய்ய முடியும். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். ராஜினாமா செய்த அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. சட்டப்பேரவையின் தற்போதைய பலம் 229ஆக குறைந்தது. திருச்சி கிழக்குடன் சேர்த்து 5 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். சட்டப்பேரவையில் அதிமுகவின் பலம் மேலும் குறைந்தது. 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் அதிமுகவின் பலம் 43ஆக சரிவு. ராஜினாமா செய்வது எம்எல்ஏக்களின் ஜனநாயக உரிமை. அவர்கள் ஆகவே தாவேகாவில் இணைந்தனர். ராஜினாமா செய்தவர்கள் தாவேகா சார்பில் போட்டியா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என செங்கோட்டையன் விளக்கம். ஒவ்வொருவரும் கழகத்தில் இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை. ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்குள்ளே இந்த கேள்விகளை நீ கேட்பது என்பது உங்கள் மனதிலே வருகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. அது போக போக காலம் பதில் சொல்லும். அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் பதவி விலகும் நிலையில் சென்னை எம்ஆர்சி நகரில் சி.வி. சண்முகம் ஆலோசனை. அடுத்த கட்ட நகர்வுகள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை. அதிமுகவினர் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனக்கு யாரும் காலக்கெடு விதிக்க முடியாது. மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் விளக்கம். சபாநாயகர் என்ற முறையில், அவைத்தலைவர் என்ற முறையில் நான் என்னுடைய பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. முறையான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு முறையாக வழங்கப்படும். குதிரை பேரம் புகார் குறித்து தன்னால் கருத்து கூற முடியாது. சபாநாயகர் பிரபாகர் பேட்டி. இல்லை, அதை பற்றியான எந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா கடிதத்தை முறையாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சட்ட விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை தாவேகா அரசு ஊக்குவித்தால் குதிரை பேரம் அதிகரிக்கும். 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்றதை சபாநாயகர் திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. நோட்டிபிகேஷன் வரல. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் தலைவருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கல்வி கட்டாயம் என்ற அறிவிப்புக்கு அண்ணாமலை திடீர் எதிர்ப்பு. இருமொழி கல்விக் கொள்கையை தொடர வேண்டும் என வலியுறுத்தல். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜூன் முதல் வாரம் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் திமுக விசிகவினர் இடையே பயங்கர மோதல். ராசாவை கண்டித்து விசிகவினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்த நிலையில் திமுகவினரும் போராட்டம் நடத்தியதால் கலையபரம்.
பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. சந்தித்து கால அவகாசம் கோரி கடிதம் கொடுத்து நாங்கள் முதலமைச்சர் சந்திப்பதற்காக வந்துள்ளோம். காவல்துறையை பொறுத்தளவிற்கு இன்றைக்கு விவசாயிகளை சந்திக்க விடாமல் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. IPL இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக முன்னேறப் போவது எந்த அணி? முதல் தகுதிச் சுற்றுப் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை.